அமெரிக்கா நீண்டகால போரை தொடர்ந்து நடத்த முடியும். ஈரானை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஈரான் அவர்கள் இருந்த இடத்திலே தாக்கும் வல்லமை கொண்ட நாடு. இப்ப அவங்கள்ட்ட வீசுறதுக்கு ஆயுதங்கள் இல்லை. சீனா இந்த ரொம்ப அரிய கனிமங்களை அமெரிக்கர்களுக்கு சப்ளை செய்ததில்லை. அமெரிக்கா F-35, F-15, F-16 எல்லாவற்றுக்குமே சீனாவினுடைய இது கிடைக்கும். நேர்களே, இன்றைக்கு அமெரிக்கா அந்த போரை தொடர்ந்து நடத்தல. இதுல ஒரு பெரிய பொருளாதார சீரழிவு ஏற்படும், பேரழிவு ஏற்படும். கேஸ்டோபோரி, அதாவது இந்த பேரழிவின் காரணமாக அமெரிக்கா நீண்டகால போரை தொடர்ந்து நடத்த முடியாது. ஏன்னா அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் முழுமையாக வலிமை இழந்து தவிக்கும் நிலையில், அமெரிக்கா பொருளாதார சிக்கலும் ஏற்பட்டிருக்கிற நிலையில், அமெரிக்க இராணுவத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிற நிலையில் அமெரிக்கா இந்த போரை ஆயுதங்களும் குறைந்து, பணமும் குறைந்து, கப்பல்களும் குறைந்து, வலிமை இழந்த நிலையில் அமெரிக்கா இப்போது சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஈரான் அவர்கள் இருந்த இடத்திலே தாக்கும் வல்லமை கொண்ட நாடு. ஆக ஈரான் ஏராளமான ஒன்றை இழந்தால் மற்றொன்றை தயார் செய்வதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. அஃபீஷியல் தகவலும் அது. பல மாதங்களுக்கல்ல, பல ஆண்டுகளுக்கு போர் செய்யும் வல்லமை. ஆக அமெரிக்கா அப்படி அல்ல. அமெரிக்காவினுடைய நிலைமை ரொம்ப மோசமாகி வருகிறது. மேலே போ இல்லை 19 மணி. இதற்கிடையில சீனா ஈரானுக்கு 19 விமானங்களை வழங்கியிருப்பதாகவும், ரஷ்யா Su-34 ரக விமானங்கள் வழங்கியிருப்பதாகவும், இவைகள் அனைத்தும் மறைபொருளாக பாகிஸ்தானில் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அடுத்த செய்தியில வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட செய்தியின்படி, ஈரான் போரில் தொடக்கத்திலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொமோஹாக், குரூஸ், பெட்ரியாட், தாட் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். 850க்கும் மேற்பட்ட டொமஹாக் நேற்று கூட சொல்லியிருந்தேன். பெட்ரியாட் 1000க்கும் மேற்பட்டது, தாடு 1300க்கும் மேற்பட்ட மேனுவரபிள் ஸ்டேட்மெண்ட் எல்லாம். அதில் மேனுவரபிளாக பார்க்குற ATACMS ரக எல்லாமும் காலி. இப்போ அவங்கள்ட்ட வீசுறதுக்கு ஆயுதங்கள் இல்லை. இப்போது இந்த எண்ணிக்கையை அவர்கள் மேலும் கூடியிருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கு. ஆனால் தங்கள்கிட்ட எவ்வளோ ஆயுதம் இருக்குன்னுலாம் அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் செல்லல, இது மறைக்கப்படுகிறது. அமெரிக்க ஆயுத இருப்பு ரொம்ப குறைஞ்சது. அது அந்த நாட்டினுக்கு பெரிய அச்சுறுத்தல் என்பதை நாம் நேற்றே சொன்னோம், இன்றும் அதைத்தான் சொல்கிறோம். இந்த நிலையில் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தில் தற்போது உதவி செய்ய வேண்டும், லாக்ஹீட் மார்ட்டினுடைய நிறுவனத்தில் உதவி வேண்டும் என்று அமெரிக்கா கேட்கிறார்கள். இப்போ அமெரிக்காவில் உள்ள சிக்கலை ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன். அமெரிக்காவில் உலகத்தை தூக்கி நிறுத்தி இப்படி நிற்கிறது F-35 தான். இந்த F-35க்கு ரெடாரை கண்காணிக்கும் F-35 தான் மிக மிக முக்கியமானது. ஒரு விமானத்தின் உயிர் நாடி, அதாவது ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் சொல்லலாம். அது என்னன்னா ரேடார் சிஸ்டம். அந்த ரேடார் சிஸ்டத்தில் அதனுடைய கண்காணிப்பு, அது எதிரிகளை அது அந்த வெப்பத்தின் அளவை அப்சர்வ் செய்து கணிக்கும். இப்போ அந்த ரேடார் இல்லாமல் ஒரு F-35 இருக்குதுன்னு வைப்போம். அது கண் குருடானது என்று தான் நாம் சொல்ல முடியும். அதற்கான பார்வை இல்லை, அதற்கான ஹார்ட் இல்லை, அதற்கான ஃபங்க்ஷன் இல்லை, அதற்கான ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் இல்லை, எல்லாம் இல்லை. அப்போ உடல் உயிரற்ற ஒரு எலும்பு கடலாக மாறி வருகிறது F-35ல. ஏன்னா அந்த ரேடாருக்கு ஒரு ரேர் எர்த்து அதாவது மினரல் தேவை. சைனா இந்த ரேர் எர்த் சப்ளை இல்லாத நிலையில் இப்போ அமெரிக்கா F-35 விமான செயல்பாடுகள் முற்றிலுமாக செயலிழந்து போச்சு. ஆனால் இருக்கு. F-35 விமானத்தினுடைய முன்பகுதிகளில் இப்போ ரேர் எர்த்து, ரேர் மினரல்ஸ், நாட் எர்த்து, அந்த மினரல் அதனுடைய பாதிப்பு மிகுந்த குறைவாக இருப்பதால் சில மாற்றங்களைத்தான் செய்து அது பறக்கும் நிலையில்தான் தற்போது காணப்படுகிறது. சீனா வலிமையான ஆலோசனைகளை வழங்குகிறது.
சீனா வந்து இந்த ரொம்ப அரிய கனிமங்களை அமெரிக்கர்களுக்கு சப்ளை செய்யறதில்லை. இதனால F-35 காலி. அது மட்டும் இல்லாமல் சீனா மேன்பேடு தோளிலிருந்து அடிக்கக்கூடியதை 70 மில்லியன் பணத்திற்கு 400 அனுப்பியிருக்கிறார்கள். அமெரிக்கா ஏராளமான ரெடார் கருவிகள் முற்றிலுமாக இந்த போரில் அளிக்கப்பட்டு விட்டது. இந்த யுக்திகள் எல்லாம் அமெரிக்கா முற்றிலுமாக முடங்கி விடலாம் என்றும் சர்வதேச செய்திகள் வருகிறது. இப்ப ஒரு F-35 அல்லங்க, உலகம் முழுவதும் அவருடைய தயாரிப்பு 2000 கிட்ட இருக்கு. இந்த 2000த்துல இந்த ரேர் எர்த்தில் கிடைக்கக்கூடிய பூமியில் கிடைக்கும் இந்த மினரல்ல ரெடாரில் வரவில்லை என்றால் அமெரிக்கா F-35 யாரும் வாங்க மாட்டாங்க. அமெரிக்கா F-35, F-15, F-16 எல்லாவற்றுக்குமே சீனாவினுடைய இது கிடைக்குது. ஆக இப்பொழுது அமெரிக்காவினுடைய தளங்களையும் அளித்து விட்டார்கள். ஆகவே இந்த ரெடார் கருவிகள் எதிர்வரும் வெப்ப அளவை உள்வாங்கி தாக்கப்படும் நேரத்தில் சீனாவால் சப்ளை செய்யப்படும், சீனாவில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய இந்த கனிமங்கள் இப்போது அமெரிக்கர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனா இதனை அமெரிக்காவுக்கு வழங்க மறுக்கும் நிலையில் ஒரு கண்ணில்லாத F-35ஆக இப்பொழுது விமானங்கள் மாறின. நான் சொன்ன மாதிரி 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் F-35 இப்போ என்ன செய்ய போறாங்க? இது ஒரு மோசமான நிலையை அமெரிக்கர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கலாம். அமெரிக்கர்களுக்கு மறுபடியும் ஒரு சிக்கல் என்ன? ஈரானியர்கள் மலைகளுக்கு கீழ் இருக்கிறார்கள். ஒரு மலை எடுத்துக்கொண்டால் அது 5000, 7000, 8000 அடி. அதைக்கு கீழ் பூமியிலே குடைந்த 500 மீட்டருக்கு ஆழத்தில் தான் ஈரான் ஏவுகணை தளங்களை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது ஈரான் வந்து இவ்வளவு ஆழமா வைத்திருப்பதை அமெரிக்கர்களால் அது கண்டுபிடிக்கவே முடியாது. இம்பாசிபிள் டு பெனிட்ரேஷன். அமெரிக்க குண்டுகளால் அது துருள் செய்ய முடியாது. அது சில 200 மீட்டர் தான், அவ்வளவுதான். இது மலைகளுக்கு கீழே 500 மீட்டர். ஆகவே அப்ப இதை முழுமையாக அழிப்பதற்கு அமெரிக்கா என்ன செய்யணும்? படைகளை உள்ளே இறக்கணும். அமெரிக்கா படைகள் உள்ளே நிறைந்தால் மட்டும்தான் இந்த வெற்றி சாத்தியக்கூறு உள்ளது, குறிப்பிடத்தக்கது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலைகள் பல்லாயிரக்கணக்கான அடி, அதற்கு கீழ் குடைந்துதான் இந்த மிசைல் சிட்டி இருக்கும் நிலையில் அமெரிக்கா படைகளையும் இறக்காது, உள்ளே போனால் எலும்பும் மிஞ்சாது. இதற்கு சாத்தியக்கூறு எந்த நிலையிலும் இல்லை என்பதே தற்போதைய செய்தியாக இருக்கிறது. அது நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன். இந்த நிலையில் அமெரிக்க மக்கள் மத்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் செயலிழந்து போயிருக்கிறார். அவருடைய அதிகாரம் 33 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. அமெரிக்க வீரர்களிடத்திலும் அமெரிக்க மக்களிடத்திலும் 70 விழுக்காடு இந்த போருக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. ஆகவே தற்போதைய நிலையில் செயலிழந்து தவிக்கும் இனி முழுமையாக இஸ்ரேல் அமெரிக்காவிடம் இனி கடந்த காலத்தில் பெற்ற அதே போரான ஆதரவை பெற முடியாத நிலையில்தான் இஸ்ரேலிய அரசும் அதன் தலைமைக்கும் இது கடைசி வாய்ப்பு. ஏன்னா இதுக்கப்புறம் இஸ்ரேல் நாட்டின் நலனுக்காக நான் ஏன் சாக வேண்டும் என்ற கேள்வியை அமெரிக்க மக்கள், அமெரிக்க இராணுவ வீரர்களும் கேட்கிறார்கள். இஸ்ரேல் இதுல என்ன செய்தினா, இஸ்ரேல் இதுவரை அமெரிக்கர்களை உள்வாங்கி வைத்தார்கள். இஸ்ரேலுக்காக பாடுபட்ட கடைசி ஜனாதிபதியாக இவர் இருக்கலாம் என்ற செய்தி ஒரு அதிர்ச்சி செய்தி. ஏன்னா இனி வல்லமை நிறைந்த ஈரானை இவர்கள் ஓய்க்க முடியாது, ஈரானும் விட்டு போகாது. அப்ப இதை இந்த படையை இந்த பிராந்திய வல்லமையாக இவர்களை ஆக்கி காட்டுவதில் கடப்பாடும் கடும் பொறுப்பும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிறது. அதை ஓப்பனா அவங்க சொல்றாங்க, நாங்க தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இவரை விட ஒரு சனாதிபதி உலகத்தில் யூதர்களுக்கு வரப்போவதில்லை. இப்ப கடைசி காலகட்டத்தில் இதுதான் இஸ்ரேலின் கடைசி முயற்சி. இனி இஸ்ரேல் தனித்து விடப்பட்டாலோ, அமெரிக்க அரசாங்கத்தின் கொள்கை முடிவில் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலோ இஸ்ரேல் காலி. இதுவும் நாம சர்வதேச செய்தியில் உள்ளதுதான் உங்களுக்கு தரேன். அடுத்து ஈரானுடைய தொழில்நுட்பத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்க. சவுதி அரேபியா ரியாதுல நான் இந்த செய்தியை பல முறை சொல்லியிருக்கேன். சிஏ வீரர்கள் 50க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்து இது அமெரிக்காவுக்கு பெரும் ஆத்திரத்தையும் பயங்கர பதபதைப்பையும் ஏற்படுத்தியது. ஈரானுடைய உளவு மென்பொருள் நிரல்கள் இதில் அதிக பங்கு வகித்தது. ஒரு சுவரை
ட்ரோன்களால் ஓட்டை போட்டு அதற்கு பிறகு அடுத்த செகண்டில் வேற ஒரு ட்ரோன் உள்ளே போய் உள்ளே இருந்தவங்களாம் சாகடிச்சிட்டாங்க. இந்த அளவிற்கு ஈரான் வந்து கெம்மக்கியம் மென்பொருள், அதாவது சேட்டலைட் மூலம் இந்த அதிசயத்தை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கிடையில் ரஷ்ய அதிகாரி, அவருடைய பெயர் அலாவுதீன் நோ, இஸ்ரேல் தூண்டும் வகையில் திட்டம் தீட்டி வருவதாக அவர் கூறிய நிலையில் இஸ்ரேல் ஒரு நேரத்தில் முழுமையாக இல்லாமல் அந்த பிராந்தியத்தை விட்டு அழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதையும் அலாவுத்தீன் நோ குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு நேரத்தில் முழுமையாக இஸ்ரேல் இல்லாமல் போய்விட அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் ரஷ்ய இராணுவ அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவித்திருப்பது மிக முக்கியமான விஷயம். நிலைமை மாறுதுங்க, நிலைமை மாறுது. அதைத்தான் நாம சொல்லப்படும். இஸ்ரேல் நாட்டிலிருந்து இதுவரை 2,70,000 பேர் கடந்த 3 ஆண்டுகளில் வெளியேறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இனி அந்த நாடு நமக்கு பாதுகாப்பு இல்லை, இஸ்ரேல் நாட்டில் வாழும் நிலை இல்லை என்றும், நாட்டின் கடும் போக்குவாதமும் மதச்சார்பற்ற நிலையிலிருந்து அரசு பின்வாங்கி வருவதாகவும் அறிவுசார் தளத்தில் யூதர்கள் பலர் வெளியாகிட்டார்கள். அரசு நடவடிக்கை குறித்து பொதுமக்களுக்கு கடும் சந்தேகம் எழுந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ ஒரு கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. யூத மக்கள் அனைவரும் மோசமானவர்கள் அல்ல. அவற்றில் இடதுசாரிகள் இருக்கிறார்கள், மதச்சார்பற்ற மக்கள் இருக்கிறார்கள், எல்லோருமே இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்களில் ஒரு பெருங்கூட்டம் இனி இந்த நாடு நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அலாவுத்தீன் நோ ரஷ்யாவிலிருந்து சொல்கிறார், ஒரு கட்டத்தில் இனி யூத நாடு இல்லாமல் இஸ்ரேல் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுவிடும் என அவர் அச்சுறுத்துகிறார். அடுத்து அமெரிக்கர்கள் இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்கள் நாட்டுக்குள் இறங்க வேண்டும் என்றும் அதற்கு சாத்தியமில்லை. டேவிட் கெய்ன் இந்த கருத்தை சிந்திருக்கிறார். டான் கெய்னுடைய கருத்து என்ன? உள்ளே இறங்கி கர்கில் இறங்கி தாக்குதல் நடத்தினால்தான் மிசைல் சிட்டியை அவர்கள் கண்டுபிடிக்க முடியும். பல லட்சம் பேர், அது கற்பனைக்கு கூட சாத்தியமில்லை. அமெரிக்கர்கள் உள்ளே இறங்க போவதும் இல்லை, அவர்களிடத்தில் பண வலிமையும் இல்லை, அது உடனடியாக நடக்காது. செனட் சபையின் ஆதரவு, அமெரிக்க பிரதிநிதித்துவ சபை, நாடாளுமன்ற சபை, காங்கிரஸ் சபை எல்லாம் உறுதி செய்ய வேண்டும், அதற்கான ஃபண்டு ஒதுக்கப்பட வேண்டும். அதுக்கு சாத்தியமே இல்லை. இப்போ பாருங்க, ஒரே ஒரு உதாரணம், பஹ்ரைன்ல அழிச்சாங்க பாருங்க ஈரான், அதுக்கு மட்டும் 400 மில்லியன் தேவை. அந்த 400 மில்லியனே இல்லாமல் கஷ்டப்படுகிறது அமெரிக்கா. ஆக அமெரிக்கா ஒருபோதும் ஈரானியர்களோடு மல்லுக்கு சென்று களப்போரில் ஈடுபட போவதில்லை. ஈடுபட்டால் மட்டும்தான் இந்த மிசைல் சிட்டியெல்லாம் அவங்க காலி பண்ண முடியும்னு தகவல் வந்துட்டு. நியூயார்க் டைம்ஸினுடைய தகவலை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தான் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. அதை நான் சொல்லிட்டேன். எப்படியெல்லாம் யுஏஇயில் இப்போ யுஏஇக்கு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க அமெரிக்கர்கள். யுஏஇலிருந்து வர்த்தகம் நின்றால் இன்னும் கொடூரமான தாக்குதலை நடத்தலாம். இப்படி பல செய்திகள் இன்று நாம் பேசியிருக்கோம். அமெரிக்கா முடங்கித்தான் இருக்கின்றது. மீண்டும் நாளை அடுத்த செய்தியில் சந்திப்போம்.